ஈரான் எண்ணெய் கப்பல்களை திருப்பிய அமெரிக்கா. ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரிப்பு. 240 ஈரானிய கடற்படையினரை தாயகம் அனுப்பி வைத்த இலங்கை அரசாங்கம். ஈரானை விட்டு வெளியேற முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல் இடைமறைத்து திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமைந்துள்ள சாபஹார் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல்களை வானொலி தொடர்பு மூலம் அணுகிய அமெரிக்க போர்க்கப்பல் மீண்டும் திரும்புமாறு உத்தரவிட்டதாக ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். உலகின் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் முக்கிய பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுப்பதே ட்ரம்பின் நோக்கமாகும். கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க நிபந்தனைகளில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதும் ஒன்றாகும். இதனை ஏற்கும்படி ஈரானை கட்டாயப்படுத்த இந்த முற்றுகை நடவடிக்கையை ட்ரம்ப் முன்னெடுத்திருந்தார். மேலும் அடுத்த வாரம் காலாவதியாக உள்ள ஒரு வார கால போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளிலும் இதுவும் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. நாம் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறோம் என அவர் குறிப்பிட்டார். செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அமெரிக்க மத்திய கட்டளை மைய அறிக்கையில் ஓமான் வளைகுடாவில் உள்ள ஈரானிய துறைமுகத்துக்கு திரும்புமாறு வழங்கப்பட்ட உத்தரவை பின்பற்றிய 6 வர்த்தக கப்பல்களில் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் நேரப்படி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை நடைமுறைப்பட்டது முதல் எந்த கப்பலும் அதை மீறி செல்லவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள், 1 டஜனுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானுடன் தொடர்பில்லாத கப்பல்களின் சுதந்திர போக்குவரத்தை பாதுகாக்கும் முயற்சி தொடரும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த முற்றுகையை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டிய பின்னர் செவ்வாய்க்கிழமை சற்று குறைந்துள்ளது. இந்த உத்தி வெற்றி பெற்றால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் முக்கிய பேரம் பேசும் ஆதிக்கம் குறையும் என்றும் உலக வர்த்தகத்துக்காக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய முற்றுகை நீண்ட காலம் தொடர வேண்டிய சூழல் உருவாகும் பட்சத்தில் அது பெரிய அளவிலான இராணுவ ஈடுபாட்டை தேவைப்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இது ஈரானிடமிருந்து புதிய பதிலடி நடவடிக்கைகளை தூண்டக்கூடும் என்றும் ஏற்கனவே பலவீனமாக உள்ள போர் நிறுத்தத்துக்கு மேலும் அழுத்தம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அச்சுறுத்தல்களால் உலகளாவிய எண்ணெய் விலை சுமார் 50% உயர்ந்துள்ளதாகவும் இந்த மோதல்களில் இதுவரை சுமார் 5,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் ஈரானின் இராணுவத்தை பலவீனப்படுத்தியுள்ளன. இருப்பினும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளுடன் தெஹ்ரான் இன்னும் ஒரு முக்கிய சவாலாகவே உள்ளது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஈரான் அமெரிக்க படைகளை தங்க வைக்கும் வளைகுடா நாடுகளை இலக்காக கொள்ளக்கூடும் என்றும் கடந்த காலத்தில் கப்பல்களை தாக்கிய அனுபவமும் உள்ளதால் பதிலடி வாய்ப்பு நிராகரிக்க முடியாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பெலிசர மற்றும் கொக்கல தடுப்பு முகாம்களில் தங்கியிருந்த 240 ஈரானிய கடற்படையினர் ஒரு விசேட விமானம் மூலம் இலங்கையிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கடற்படை கப்பலான ஐரிஸ் டெனாவிலிருந்து மீட்கப்பட்ட 32 ஈரானியர்கள் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இவர்களுடன் இலங்கையில் தங்கியிருந்த ஈரானிய கடற்படையின் ஐரிஸ் புஷர் கப்பலைச் சேர்ந்த 208 ஈரானியர்களும் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். துருக்கிக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றின் மூலம் இவர்கள் அனைவரும் ஈரானுக்கு புறப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தகவல்களை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற அருண ஜெயசேகர வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் மனிதாபிமான ஒத்துழைப்புடன் சர்வதேச நெறிமுறைகளுக்கு அமைவாக இந்த தாயகம் அனுப்பும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.